இந்த வீடியோவை தங்களுக்கு வழங்குபவர்கள் எஜுகேஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. என் இனிய உறவுகளே, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது திருவையாறு ஐயாரப்பர் கோயில் பற்றி. இது தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவையாறு என்னும் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இது ஒரு சிவன் கோயிலாகும். மிகவும் பழமை வாய்ந்த சிவன் கோயில். குறிப்பாக 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் காவேரி கரையில் அமைந்துள்ள சிவன் கோயில் ஆகும். இக்கோயில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரால் தேவரும் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். அதோடு மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவாசக பாடல் பெற்ற தலங்களில் இத்தலமும் ஒன்றாகும். இது சோழநாடு காவேரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 51வது சிவத்தலமாகும். இத்தலத்தை பற்றி சில புராண கதைகளும் உண்டு. அதாவது, சிதால முனிவர் யாகசாலை நிலத்தை உழுதும் பொழுது அவருக்கு பெட்டியில் கிடைத்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை பெயர்தான் செப்பேசன். அந்த குழந்தைக்கு ஆயுள் 16 ஆண்டுகளே என்பதறிந்த அந்த சிறுவன் செப்பேசன் என்பவன் கழுத்தளவு நீர் கொண்ட திருக்குள நீரில் நின்று கடும் தவம் புரிந்தான். அதன் பயனாக சிவபெருமான் அவர்கள் அந்த சபேனுக்கு காட்சி அளித்து சுயசாம்பிகை என்னும் பெண்ணை பங்குனி புனர்பூசத்தில் திருமணம் செய்து வைத்தார். இதைத்தான் இந்த விழாவை சப்தஸ்தான விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் திருவையாற்றில் சப்தஸ்நானம் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கமாகும். இச்சிவாலயத்தில் மூலவர் ஐயாரப்பர், இறைவி பெயர் அறம் வளர்த்த நாயகி. இந்த ஆலயத்தில்தான் சிவபெருமான் அவர்கள் திருநாவுக்கரச நாயனாருக்கு திருக்கயிலாய காட்சி கொடுத்தருளினார் என்பது மிகவும் பழமையான நம்பிக்கையாகும். இங்கு நடைபெறும் சப்தஸ்தானம் திருவிழாவையொட்டி திருவையாறு மற்றும் அதன் அருகிலுள்ள 7 கோயில்களிலிருந்து கண்ணாடி பல்லக்குகளில் அந்தந்த கோயில் கடவுளர்கள் இக்கோயிலில் சங்கமிக்கின்றனர். அங்கு பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடைபெறும். விழாவின் இறுதியில் பல்லக்குகள் மீண்டும் அந்தந்த கோயில்களுக்கு திரும்பி செல்கின்றன. கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் கோயிலுக்கு சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் பிற ஆட்சியாளர்கள் செய்த திருப்பணிகளை குறிப்பிடுகின்றன. அது மட்டுமில்லாமல் கரிகால சோழன், ராசராச சோழன், சடையவர்மன், சுந்தரபாண்டியன், கிருஷ்ணதேவராயர் ஆகியோர் திருவையாறுடன் மிகவும் தொடர்புடையவர்கள். குறிப்பாக இக்கோயில் என்பது வட கைலாகம் மற்றும் தென் கைலாகம் என்று தனித்தனியாக 2 பிரிவுகளை கொண்டது. இதில் குறிப்பாக தென் கைலாயம் என்பது ராஜேந்திர சோழனின் அரசியால் புதுப்பிக்கப்பட்டது. நாயன்மார்களின் முதன்மையான ஒருவரான அப்பர், அதாவது திருநாவுக்கரசர் இக்கோயிலுடன் நெருங்கிய தொடர்புடையவர். தனது வயோதி காலத்தில் திருக்கயிலை மலைக்கு யாத்திரை சென்ற அப்பர் மானசரோவர் ஏரியை தாண்டி போக முடியாமல் தவழ்ந்து சென்றார். அவர் முன்னர் முனிவர் வடிவில் தோன்றிய சிவபெருமான் மானசரோவர் குளத்தில் மூழ்கி எழுந்தால் கைலாயை தரிசிக்கலாம் என்று சொல்ல அப்பரும் அவ்வாறே செய்தார். அக்குளத்தில் மூழ்கிய அப்பர் பின்னர் திருவையாறு கோயில் குளத்தில் இருந்து வெளியே வந்தார். என்பது தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இதே சன்னதில் இருந்து கைலாய மலையை கண்டார். இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். சப்தஸ்தான திருவிழா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் திருவிழா ஆகும்.
பக்தர்களுக்காக இத்திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 முதல் 12 மணி வரை, மாலை 5 முதல் இரவு 8 மணி வரை. நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.